இப்படி சார் மலையாள ஆக்டர் இந்திரன், மதுபாலா இவங்க தான் லீட் பேர் அப்படிங்கிறதே படம் பார்க்குற கியூரியாசிட்டியை ட்ரிகர் பண்ணுச்சு. அதே மாதிரி அந்த 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் அற்புதமா இருந்துச்சு. 2 பேருமே பெஸ்ட் ஆக்டர்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதாவது இந்திரன் நமக்கு தெரியும் சூப்பரா நடிக்கக்கூடிய ஆக்டர். மதுபாலா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஹெவியான ரோல் அருமையா நடிச்சிருந்தாங்க. மதுபாலா வந்து காசிக்கு வர்றாங்க, வந்த இடத்துல தொலைஞ்சு போயிடுறாங்க. அப்போ இந்திரன் உள்ளூர் ஆளு, அவரு ஹெல்ப் பண்ண வராரு. அதுக்கு மேல நான் கதைக்குள்ள போகல. என்ன படம்? சின்ன சின்ன ஆசை. ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு மலையாள படம். பேர் தான் மலையாள படம். பெரும்பாலான கான்வர்சேஷன் தமிழ்ல தான் இருக்கும். படத்துல இந்திரன் மலையாளியா வருவாரு, மதுபாலா தமிழா வருவாங்க. அவங்கவங்க மொழியில அவங்க பேசிக்குவாங்க. பிரெடாமினென்ட்லி கான்வர்சேஷன் தமிழ்ல தான் நடந்துச்சு. அதனாலேயே ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த படத்துல பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். முதல்ல கதை களமே வித்தியாசமா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், சினிமோட்டோகிராஃபி. வாரணாசியை பார்க்காதவங்களுக்கு இந்த படம் முடியும் போது அந்த ஊருக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடணும்ப்பா. வந்தவாசியில் இருக்கிறவங்களுக்கும் வாரணாசியை பார்க்கணும்னு ஆசை வரும். அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு சினிமோட்டோகிராஃபி. கோவிந்த் வசந்தா தான் மியூசிக் டைரக்டர். 96 படத்துக்கு போட்டவர். சூப்பரா பண்ணியிருந்தாரு. சில நேரங்கள்லாம் அப்படியே படத்தை மறந்து, காட்சியை மறந்து, கண்ணை மூடிட்டு அந்த மியூசிக் மட்டும் கேட்டோம்னா அட்டகாசமா இருந்துச்சு. பட் படத்தோட பார்க்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த மாதிரி படத்துல நிறைய பாசிட்டிவ் சொன்னாலும் கூட்டி கழிச்சு படம் எப்படிப்பா இருந்துச்சுன்னா படம் போரிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா படம் பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் ட்ரிவன் படம். கான்வர்சேஷன் ட்ரிவன்னா ஒன்று நம்ம அந்த கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இல்லை நம்ம அதோட கனெக்ட் ஆகணும். அது ரெண்டுமே இல்லை. மதுபாலா வந்து எப்படி ஒரே நாளில் இந்திரன் கூட பழகி பேசி எப்படி அந்த அளவுக்கு நெருக்கமாக எல்லாம் சொல்கிறாங்க வைக்கிறாங்கிறதுல ஒரு உடன்பாடே இல்லை. அந்த லாஜிக் வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. எனக்கு இந்த படம் போரிங்காக இருந்ததுங்கிறது தான் பிரச்சனை. இன்னொன்று எமோஷனல் கனெக்ட் இல்லை. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க பார்க்கலாம். ப்ரொவைடட் அசாத்தியமான பொறுமை வேணும். மற்றபடிக்கு இது ஒரு போரிங்கான படம் தான். பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு படத்தில் மீட் பண்ணலாம். பாய்.